ஜனநாயகன் ட்ரெய்லர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அவ சந்திரமுகியாவே மாறிட்டான்னு சொல்ற மாதிரி இப்போ விஜய் டிவிகே விஜயாவே மாறிட்டாராம். அவர் பேச்சுக்கு பேச்சு, மூச்சுக்கு மூச்சு, நட எட உட செயல் எல்லாமே அவர் கண்ணில் தெரியறது டிவிகே விஜய். இதெல்லாம் எதுக்கு? அந்த ஒரு சேர், அந்த ஒரு நாற்காலி, அந்த அங்கிள் உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த நாற்காலியை தூக்கணும். அதில் உட்கார்றதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குன்னா நீங்கள் கேட்கக்கூடாது. ஆனால் உங்களை நம்பி தான், இந்த ஜனத்தை நம்பி தான் நான் நடிக்க போகிற கடைசி படம் ஜனநாயகன் சொல்லி வராரு. அது போகிற போக்கில் தெரியும் கடைசி படமாக என்னவான்னு. ஸோ இப்போ படத்தோட ட்ரெய்லருக்கு வருவோம். நார்மலாகவே இவர் படத்தில் மசாலா தூக்கலாக இருக்கும். இது கடைசி படம், அரசியலுக்கு வர்றதுனால கடைசி படம்னு வர சொல்லிட்டு வராரு. ஸோ அதுக்கு தேவையான மசாலாவை லோடா லாரியாக இறக்கியிருக்காங்க. வினோத்னு ஒரு பிராண்ட் இருந்தது, அதையும் அழிச்சு. ஸோ இவருக்கு ஏற்ற படம், இவருக்காக வந்த படம். ஸோ இவர் ஒரே படத்தில் எம்ஜிஆர் என்னென்னலாம் பண்ணாரோ இத்தனை வருஷத்தில் அதெல்லாம் ஒரே படத்தில் மொத்தமாக அமுக்கி பிதுக்கி கொடுத்துருக்காரு ஜனநாயகன்ற ஒரு ட்ரெய்லரில். ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்றதுலாம் நமக்கு தெரியும். படம் ஹிட்டு, அதில் டவுட்டே கிடையாது. பட்டு இவர் ஜனத்தை நம்பி வராரு, ஜனம் இவரை நம்பி இருக்கு. இவர் ஜனத்தை குத்த போகிறாரா, ஜனம் இவரை திருப்பி குத்த போதான்றது போகிற போக்கில் தெரிஞ்சிடும். இந்தியாவில் இப்போ தான் காப்பாற்றுற ஒரு துரந்தர்னு ஒரு ரியலிஸ்டிக் ஃபிலிம் வந்தது. எப்படிலாம் எடுக்கணுமோ ஒரு படத்தை அப்படிலாம் எடுக்கக்கூடாதுன்னு ஜனநாயகன் திருப்பி காட்டியிருக்கு. ஏற்கனவே ஒரு படத்தில் மசாலா தூக்கலாக தான் இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த படத்தில் பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, வறுத்த மிளகா, எல்லா விதமான மிளகாவையும் அரைச்சி இவர் வந்தால் தான் இந்தியாவே காப்பாற்ற போகிறாரு, இவர் வந்தால் தான் எல்லா கட்சியும் தூய்மையாக போகுதுன்ற லெவலுக்கு பேசி நம்மளை மிளகா அரைக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் அஸ்திவாரம் போட்டு வச்சுருக்காங்க ஜனநாயகனில். ஸோ குட் லக் டு டிவிகே அண்ட் குட் லக் டு ஜனநாயகன். See you.